வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஆழமான கேள்விக்குள்ள இறங்கலாம். மனுஷங்க, குறிப்பா கோடீஸ்வரர்கள், ஏன் அவங்க வாழ்நாள்ல செலவழிக்கவே முடியாத அளவுக்கு பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சோம். ஏன் இந்த தீராத ஆசை? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஆய்வு அறிக்கை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. திருப்தி அடையாத தன்மையின் கட்டமைப்பு, அதாவது தி ஆர்கிடெக்சர் ஆஃப் இன்சேஷியபிலிட்டிங்கிற தலைப்புல இருக்கிற இந்த அறிக்கை மேலோட்டமான பதில்களை தாண்டி ரொம்ப ஆழமா போகுது. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த தீராத ஆசைக்கு பின்னாடி இருக்கிற உளவியல், பரிணாம வளர்ச்சி, ஏன் நம்ம இருப்பு சம்பந்தப்பட்ட காரணங்களையும் தோண்டி பார்க்கறது தான். நம்மளோட கற்கால மூலையிலிருந்து நம்மளோட மரண பயம் வரைக்கும் இது எப்படி சங்கிலி தொடரா பிணைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட பரிணாம வேர்கள்ல இருந்து தொடங்குவோம். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போவோம். இந்த அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. நம்ம மூளை இன்னமும் ஒரு கற்கால சாஃப்ட்வேர்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இத பரிணாம பொருத்தமின்மைன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்துல பற்றாக்குறை தான் இயல்பு. சாப்பாடு, இருப்பிடம் எல்லாமே நிச்சயமற்றது. அதனால போதும்னு சொல்றதுக்கான ஒரு சமிக்ஞையே நம்ம மூளையில உருவாகல. அது உண்மையா? ஆமா, அதுதான் அடித்தளமே. இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம மூதாதையர் காலத்துல அவங்க சேமிச்ச பொருள் என்ன? உணவு. அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு, அது அழுகி போயிடும். ஆனா இன்னைக்கு நாம எதை சேமிக்கிறோம்? பணம். இது வெறும் ஒரு கருத்தியல், இதுக்கு காலாவதி தேதி கிடையாது. ஆனா நம்மளோட அந்த கற்கால மூளைக்கு இந்த வித்தியாசம் புரியல. அது பணத்தை இன்னமும் உயிர் வாழ்றதுக்கு தேவையான ரொம்ப பற்றாக்குறையான ஒரு பொருளாத்தான் பாக்குது. ஓ, அதனாலதான் பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டம் காணும்போது, இல்ல ஒரு நெருக்கடி வரும்போது மக்கள் சூப்பர் மார்க்கெட்ல பொருள்களை வாங்கி குவிக்கிறாங்களா? அது ஒரு அனிச்சை செயல் மாதிரி. மிக சரியா சொன்னீங்க. அது ஒரு உயிரியல் அனிச்சை செயல்னு சொல்லலாம். மன அழுத்தம் அல்லது நிச்சயமற்ற தன்மை அதிகரிக்கும் போது நம்ம மூளை உடனே பாதுகாப்பு மூடுக்கு போயிடுது. உடனே வளங்களை பதுக்க ஆரம்பிக்குது. ஒரு அணில் குளிர்காலத்துக்காக கொட்டைகளை சேமிக்கிற மாதிரி. அதேதான். ஆனா அந்த அணிலோட செயல்பாடு இன்னைக்கு நம்மளோட நிதி சார்ந்த முடிவுகளே இயக்குதுங்கிறது தான் இங்க ஆச்சரியம். நீங்க அணில்னு சொன்னது சுவாரஸ்யமா இருக்கு. இந்த அறிக்கையில கூட 2 வகையான சேமிப்பு முறைகளை பத்தி பேசுறாங்க. லாடர் ஹோர்டிங், அப்புறம் ஸ்கேட்டர் ஹோர்டிங்னு. அது என்னது? ஆமா, லாடர் ஹோர்டிங்னா கிடைச்ச எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு பெரிய குவியலா சேமிச்சு வச்சு அதை ரொம்ப தீவிரமா பாதுகாக்கிறது. நம்ம சேமிப்பு கணக்குகள், பேங்க் லாக்கர்கள் மாதிரி. துல்லியமா எல்லாம் ஒரே இடத்துல பாதுகாப்பா இருக்கணும். ஸ்கேட்டர் ஹோர்டிங்கிறது அணில்கள், சில பறவைகள் செய்யற மாதிரி வளங்களை பல இடங்கள்ல பிரிச்சு மறைச்சு வைக்கிறது. இது நம்ம முதலீடுகளை பல பங்குகள்ல பிரிச்சு போடுற டைவர்சிஃபிகேஷன் மாதிரி கேக்குதே. கரெக்ட். அதுக்கான பரிணாம முன்னோடியே இதுதான் சொல்லலாம். இந்த பழக்கம் நம்ம மூளையில எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னா, சில பறவைகளுக்கு இந்த மாதிரி பதுக்கல் காலத்துல அதோட மூளையில இருக்கிற ஹிப்போ கேம்பஸ்ங்கிற நினைவாற்றல் பகுதி பெருசாகி பதுக்கல் காலம் முடிஞ்சதும் மறுபடியும் சுருங்கிடுமா. அப்படியா? ஆமா, அந்த அளவுக்கு இது ஒரு ஆழமான உயிரியல் நிரலாக்கம். அப்போ இது வெறும் உயிர் பிழைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இதுல சமூக அந்தஸ்தும் சம்பந்தப்பட்டிருக்கா? நிச்சயமா. உயிர் பிழைக்கிற தேவையை தாண்டும் போது அடுத்த கட்டம் அந்தஸ்து தான். இங்கதான் செலவுமிகு சமிக்கை கோட்பாடு, அதாவது காஸ்ட்லி சிக்னலிங் தியரி வருது. ஒரு ஆண் மயிலோட பிரம்மாண்டமான தோகையை யோசிச்சு பாருங்க. அந்த தோகை உயிர் பிழைக்க எந்த வகையிலும் உதவாது. உள்டா எதிரிகள் கிட்ட எளிதா மாட்டிக்கும். ஆனா அது மத்த மயில்களுக்கு ஒரு சமிக்கை கொடுக்குது. என்ன சமிக்கை? நான் எவ்வளவு பலசாலினா இந்த மாதிரி ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டோம் என்னால உயிர் வாழ முடியுது, என்னோட மரபணு ரொம்ப தகுதியானதுன்னு சொல்லுது. ஓ, அதே மாதிரிதான் மனுஷங்க ஆடம்பர பொருட்களை வாங்குறாங்களா? ஒரு பெரிய வீடு, ஒரு விலை உயர்ந்த கார், இதெல்லாம் நம்மளோட மரபணு தகுதியை காட்டுற சமிக்ஞைகளா? ஆமா, செல்வம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சக்தி வாய்ந்த சமிக்ஞை. அது ஒருத்தரோட புத்திசாலித்தனம், விடாமுயற்சி, ஆதிக்கம் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வெளிப்படுத்துது. இது ஒரு முடிவே இல்லாத ஆயுத போட்டி மாதிரி. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு புது கார் வாங்கினா உங்க மூளைக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கும். உங்க அந்தஸ்து குறைஞ்சிருச்சுங்கிற ஒரு சிக்னல் அது. உடனே அவரை மிஞ்சுறதுக்காக நீங்க இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஒரு உந்துதல் வரும். இது நிக்கவே இருக்காது. சரி,
நம்ம மூளை சேமிக்கிறதுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் இப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்குன்னு புரியுது. ஆனா ஒரு லாட்டரி அடிக்கும் பொழுது இல்ல பங்குச்சந்தையில ஒரு பெரிய லாபம் வரும்போது நம்ம மூளைக்குள்ள ரசாயன ரீதியா என்னதான் நடக்குது? இங்கதான் டோபமைனை பத்தி வருது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா டோபமைனுங்கிறது மகிழ்ச்சிக்கான ரசாயனம்னு. அது உண்மையா? இது ஒரு ரொம்ப பொதுவான ஆனா தவறான கருத்து. டோபமைன் மகிழ்ச்சிக்கான ரசாயனம் கிடையாது. அது ஒரு செயலை செய்ய தூண்டுற ஆசை அல்லது உந்துதலுக்கான ரசாயனம். அதாவது ஒரு பரிசை அடைகிறத விட அதை துரத்துறதுல தான் டோபமைன் அதிகமா சுரக்கும். இது வெகுமதி கணிப்பு பிழை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி வேலை செய்யுது. வெகுமதி கணிப்பு பிழை கேட்கவே சிக்கலா இருக்கே, கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே ஒரு 500 ரூபா நோட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ உங்க மூளைக்குள்ள டோபமைன் கொட்டும். அது ஒரு பெரிய பரவச உணர்வை கொடுக்கும். ஆனா மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வர்ற 50,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு அதே பரவசத்தை கொடுக்காது. ஏன்னா அது வரும்னு நமக்கு தெரியும். ஆமா, ஏன்னா அது கணிக்கக்கூடியது. உங்க மூளைக்கு அது வரும்னு ஏற்கனவே தெரியும். எப்போ ஒரு வெகுமதி கணிக்கக்கூடியதா மாறுதோ அப்போ டோபமைன் சுரக்கிறது நின்னுடும். ஓ, அப்போ இது வெற்றியை அடைந்த திருப்தியை விட அந்த வெற்றியை துரத்துற பரபரப்பை பற்றியது. அதனாலதான் ஒரு இலக்கு அடைஞ்சதும் நமக்கு அடுத்த இலக்கு தேவைப்படுதா? சரியா சொன்னீங்க. இதுதான் ஹிடானிக் ட்ரெட்மில். ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தான். நீங்க எவ்வளோ வேகமா ஓடினாலும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. உளவியல் ரீதியா அதே அளவு சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இன்னும் வேகமா ஓடணும். அதாவது போன தடவை கிடைச்சதை விட இன்னும் பெரிய, இன்னும் ஆச்சரியமான ஒரு ஆதாயத்தை அடையணும். இதுதான் பேராசையோட உயிரியல் இயந்திரம். இந்த டோபமைன் சுழற்சி தான் நம்மள ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம்னா அந்த அறிக்கையில பணம் செலுத்துவதன் வலி பத்தியும் சொல்றாங்க. அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பணத்தை செலவு செய்யும் போது நமக்கு உண்மையிலே வலிக்குமா? நரம்பியல் ரீதியா பார்த்தா ஆமா. சில ஆய்வுகள்ல பணத்தை செலவு செய்யும் போது நம்ம மூளையில உடல் வலியோட தொடர்புடைய இன்சுலாங்கிற பகுதி தூண்டப்படுறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கஞ்சத்தனம் பண்றவங்களுக்கு இந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் அவங்க ஒவ்வொரு ரூபாயும் செலவு பண்ண ரொம்ப யோசிக்கிறாங்க. இது ஒரு படி மேல போய் நம்ம உடைமைகளை நம்மளோட ஒரு பகுதியாவே பார்க்க ஆரம்பிச்சுடுறோம்னு அந்த அறிக்கை சொல்லுது. ஆமா, நம்ம உடைமைகளை பத்தி நினைக்கும் போது நம்மளோட சுய அடையாளத்தோட சம்பந்தப்பட்ட மூளை பகுதிகள் செயல்படுது. ஒரு தீவிர சேமிப்பாளருக்கு செல்வம்ங்கிறதும் வெறும் ஒரு கருவி கிடையாது. அது அவரோட அடையாளத்தோட அவரோட சுயத்தின் ஒரு நீட்சி. அதனால பணத்தை செலவழிக்கிறது நரம்பியல் ரீதியா அவரோட சுயத்தின் ஒரு பகுதியை இழக்கிறது மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. சரி, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட ஒரு கற்கால மூளை இருக்கு, போதைக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு வெகுமதி அமைப்பு இருக்கு. ஆனா அந்த அறிக்கை இதை விட ஆழமான, ஒருவேளை மனிதர்களுக்கு மட்டுமேயான ஒரு காரணத்தை சுட்டி காட்டுது. அதுதான் மரண பயம். இது செல்வம் சேர்க்கிறதோட எப்படி சம்பந்தப்படுது? இங்கதான் நம்ம அந்த உரையாடலோட மையப்புள்ளிக்கு வரோம். பயங்கரவாத மேலாண்மை கோட்பாடு, அதாவது டெரர் மேனேஜ்மெண்ட் தியரின்னு ஒன்று இருக்கு. அதோட அடிப்படை வாதம் ரொம்ப எளிமையானது. நாம ஒரு நாள் கண்டிப்பா இறந்துடுவோங்கிற அறிவு மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த உண்மை நமக்குள்ள ஒரு ஆழமான இருத்தலியல் பயத்தை உருவாக்குது. இந்த பயத்தை சமாளிக்கிறதுக்காக தான் நாம கலாச்சாரம், மதம், விதவிதமான நம்பிக்கைகள்னு ஒரு உலகப்பார்வையை கட்டமைக்கிறோம். இது நமக்கு ஒரு அர்த்தத்தையும் மதிப்பையும் கொடுக்குது. முதலாளித்துவ சமூகங்கள்ல பணம் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குதா? பணத்தை சேர்க்கறது நம்மள மதிப்பு மிக்கவராகவும் ஒரு விதத்துல மரணமற்றவராகவும் உணர வைக்குமா? அதற்கான சான்றுகள் ரொம்பவே உறுதியா இருக்கு. பல ஆய்வுகள்ல ஒரு குழுவினரை அவங்களோட மரணத்தை பத்தி சில நிமிடங்கள் யோசிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு குழுவை சாதாரணமான விஷயங்களை பத்தி யோசிக்க வச்சிருக்காங்க. முடிவு என்ன தெரியுமா? சொல்லுங்க. மரணத்தை பத்தி நினைவுபடுத்தப்பட்டவங்க மற்றவங்களை விட அதிக பேராசையோடு நடந்துக்கிட்டாங்க, இன்னும் அதிக செல்வம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு நிமிஷம், இது ஆச்சரியமா இருக்கு. அப்போ நாம உண்மையில் பணத்தை சேமிக்கல, மரண பயத்துக்கு எதிரா ஒரு கவசத்தை சேமிக்கிறோம்னு சொல்ல வரீங்களா? இது அதை விட இன்னும் நேரடியானது. இன்னொரு வியப்பான ஆய்வுல ஒரு குழுவினர்கிட்ட ஒரு கட்டு பேப்பரையும் இன்னொரு குழுவினர்கிட்ட ஒரு கட்டு பணத்தையும், போலி பணம் தான் என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உணர்ற வலி, பதற்றம் பத்தி கேட்டிருக்காங்க. பணத்தை எண்ணுனவங்க தங்களுக்கு குறைவான உடல் வலியும் மரண பதற்றமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பணத்தோட குறியீட்டு சக்தி நம்மளோட இருத்தலியல் பயத்துக்கு ஒரு வலி நிவாரணி மாதிரி செயல்படுது. அது ஒரு குறியீட்டு ரீதியான கோட்டை. வாவ்,
அதனாலதான் அந்த அறிக்கையில பணத்தை ஒடுக்கப்பட்ட அழியாவரம், அதாவது கண்டென்ஸ்ட் இம்மார்டாலிட்டின்னு ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையில சொல்றாங்களாம். அதோட அர்த்தம் என்ன? அதுதான், அது ஒரு அழியாமை திட்டம். நம்ம வாழ்க்கை நிலையற்றது, அழியக்கூடியது. ஆனா தங்கம், நிலம், மூலதனம் இதெல்லாம் நீடிச்சு நிலைக்கக்கூடியது. உங்க வாழ்நாள்ல இருக்கிற நேரத்தையும் உழைப்பையும், அதாவது உங்க உயிரோட ஒரு பகுதியை பணமா மாத்துறதன் மூலமா அழியாத ஒண்ணுல உங்களை பொருத்திக்க முயற்சி பண்றீங்க. நம்மளும் ஒரு நாள் இறந்து போக பிறந்த விலங்குகள்ங்கிற உண்மைய, அதாவது நம்ம உயிரின தன்மைய மறுக்க முயற்சி பண்றோம். ஆமா, அதுக்கு மேல உயர முயற்சி பண்றோம். சரி, மக்கள் தங்களை பாதுகாப்பாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் ஒரு வகையில மரணமற்றவராகவும் உணர செல்வத்தை சேமிக்கிறாங்க. இது வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா சிலர் ஒரு கட்டத்துக்கு மேல அதை திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களே, ஆண்ட்ரூ கார்னெகி மாதிரி. அந்த மாற்றம் எப்படி நடக்குது? இதுதான் இந்த ஆய்வோட இன்னொரு அழகான பகுதி. இது ஆண்ட்ரூ கார்னெகி விளைவுன்னு சொல்லப்படுது. ஆய்வுகள்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மக்கள் தங்களோட மரணத்தை பத்தி சிந்திக்கும் போது அவங்க அதிகமா பதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களோட மரபுரிமை, அதாவது அவங்க இறந்த பிறகு எப்படி நினைவுகூரப்படணும்னு பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் நடக்குது. என்ன மாதிரியான மாற்றம்? அவங்க தங்களோட செல்வத்தை குடும்பத்துக்கு மட்டும் ஒதுக்குறதுல இருந்து சமூகத்துக்கு, அதாவது தொண்டு நிறுவனங்கள், நூலகங்கள், மருத்துவமனைகளுக்கு ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ, இது வெறுமனே உயிர் பிழைக்கிறத விட மரணத்தை தாண்டி வரலாற்றின் ஒரு பகுதியா மாற முயற்சி பண்றது. தன்னோட பெயர் ஒரு கட்டிடத்திலேயோ ஒரு அறக்கட்டளையிலயோ நிலைச்சு நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுவும் ஒரு வகை அழியாமை திட்டம்தான். ஆனா இது இன்னும் விரிவானது இருக்கிறாங்களே. இதுதான் உளவியலாளர் எரிக் எரிக்சன் வாழ்க்கையோட பிற்பகுதியில வர்ற ஒரு நெருக்கடின்னு சொன்னார். அது உருவாக்குதலுக்கும் தேக்க நிலைக்கும் இடையிலான போராட்டம். உருவாக்குதல்னா அடுத்த தலைமுறைக்கு உதவுறது, வழிகாட்டுறது, சமூகத்துக்கு எதையாவது திருப்பி தரது. தேக்க நிலைனா சுயநலமா தனக்குள்ளேயே சுருங்கிக்கிறது, சேமிக்கிறது மட்டுமே குறிக்கோளா இருக்கிறது. இது கடைசியில விரக்திக்கும் தனிமைக்கும் வழிவகுக்கும்னு அவர் சொன்னார். இது இறப்பவர்களின் வருத்தங்கள் பத்தின ஆய்வுகளோட பொருந்துதே. அந்த ஆய்வுகள்ல யாருமே அவங்க இறுதி நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருக்கலாமேன்னு வருத்தப்படல. ஆனா உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அதிக நேரம் செலவழிச்சிருக்கலாமேன்னு தான் வருத்தப்பட்டதா சொல்றாங்க. மிக சரியா. இங்கதான் ஒரு அழகான முரண்பாடு இருக்கு. நாம முன்னாடி பேசின ஹெடோனிக் ட்ரெட்மில், அதாவது பொருள் வாங்குறதுனால வர்ற சந்தோஷம் சீக்கிரம் மறைஞ்சிடும்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. ஆனா குடுக்கறதுல அந்த ட்ரெட்மில் வேலை செய்யறது இல்ல. பல ஆய்வுகள் என்ன காட்டுதுன்னா, மத்தவங்களுக்காக பணம் செலவு பண்றது நமக்காக செலவு பண்றதை விட நீடித்த ஆழமான மகிழ்ச்சியை தருது. அந்த டோபமைன் பரபரப்பு தாண்டி இது ஒரு உண்மையான நிறைவை கொடுக்குது. அப்போ இந்த தீராத செல்வம் சேர்க்கிற ஆசைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் பேராசை கிடையாது. இது ரொம்ப ஆழமானது. நம்மளோட பழங்கால உயிர் வாழும் உள்ளுணர்வுகள், வெற்றியை துரத்த அடிமையாக்கப்பட்ட மூளை ரசாயனங்கள், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல நம்மளோட மரணம் குறித்த ஆழ்ந்த இருத்தலியல் பயம், இது எல்லாத்தோட ஒரு சிக்கலான கலவை. ஆமா, சேமிப்பவர் ஒரு முரண்பாட்டுல சிக்கியிருக்கார். அவர் நிரந்தரத்தை ஒரு உத்தியின் மூலமா தேடுறார். ஆனா அந்த உத்தி பெரும்பாலும் அவரை தனிமைக்கும் கடைசியில வருத்தத்துக்கும் கொண்டு போய் விடுது. அவர் தன்னோட உயிரின தன்மைய, அதாவது தான் ஒரு நாள் இறந்து போவோங்கிற உண்மையை மறுக்க ஒரு பெரிய மூலதன கோட்டையை கட்டுறார். ஆனா பல நேரங்கள்ல அதுக்காக அவர் முழுமையா வாழ்ற அனுபவத்தையே விலையா கொடுக்கிறார். இந்த அறிக்கை ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட நம்ம விட்டுட்டு போகுது. அது வெறுமன சேமிக்கிறது மூலமா கிடைக்கிற மரபுரிமையையும் பகிர்வது மூலமா கிடைக்கிற மரபுரிமையையும் ஒப்பிடுது. இது தொட்டதையெல்லாம் உயிரில்லாத தங்கமா மாத்தின மிடாஸ் மன்னனா இருக்கிறதுக்கும், அந்த செல்வத்தை ஒரு வாழும் மரபுரிமையா, அதாவது நூலகங்களாகவும் கல்வி நிறுவனங்களாகவும் மாத்தின கார்னெகியா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இறுதியா இது உங்களுக்காக ஒரு கேள்வி எழுப்புது. கிரிப்டோ கரன்சியை விற்காம HODL பண்றது, நம்ம இறந்த பிறகு நம்மளோட டிஜிட்டல் அவதாரங்களை உருவாக்குறதும், இந்த டிஜிட்டல் யுகத்துல அழியாமைய தேடுற இந்த பழங்கால உளவியல் உந்துதல்கள் எப்படி புது வடிவம் எடுக்குது? பண்டைய காலத்து பிரமிட் மாதிரி இன்றைய பிரமிட் ஒரு டிஜிட்டல் கோட்டையா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.